அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். உங்கள் பாரம்பரிய அருள்வாக்கு ஜோதிடர் பாலசுப்ரமணியன். அடியனின் அன்பு வணக்கங்கள். என்றும் குருவழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இந்த சனியினுடைய வக்ர பெயர்ச்சி. இப்ப நம்ம தொடர்ச்சியா நம்ம வீடியோ வரும், அதை கண்டினியூவா பாருங்க. இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, சனி பகவானுடைய வக்ர பெயர்ச்சி. சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா, ஆயுள்காரகன், கர்மக்காரகன் சொல்லக்கூடிய அந்த சனி பகவான் அவர் பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா 3வது மாசம் 29ஆம் தேதி கும்பராசியில இருந்து மீன ராசிக்கு பெயர்ச்சியானார். இப்ப மீன ராசியிலேயே பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரமாகிறார். அவர் வக்ரமாகக்கூடிய காலம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஆனி மாசம் 29ஆம் தேதி, அதாவது 13/7/2025 அன்னைக்கு வக்ரம் ஆரம்பிச்சு, வக்ர நிவர்த்தி அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா ஐப்பசி மாதம், அதாவது வக்ர நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு நாள் ஐப்பசி மாசம் 12ஆம் தேதி 28/11/2025 தான் அவர் வக்ர நிவர்த்தி ஆகிறார். அப்ப இந்த இடைப்பட்ட காலம் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-4.5 மாசம் பக்கம் பாத்தீங்க அப்படின்னா அவர் வக்ரத்திலேயே இருக்காரு. ஒரு கிரகம் நார்மலா இருந்தா நமக்கு என்ன பலனை தருமோ அதே பலனை வக்ரமாகக்கூடிய கிரகம் என்ன பலனை கொடுக்கும். இந்த விஷயத்த நம்ம ஒவ்வொரு ராசிக்குமே பாத்தீங்க அப்படின்னா நம்ம விரிவா பார்க்க போறோம். இப்ப இந்த கிரகத்தினுடைய அடிப்படையில பாத்தீங்க அப்படின்னா 9 கிரகங்கள். இந்த 9 கிரகத்திலையுமே பாத்தீங்க அப்படின்னா ராகு கேது அப்படிங்கிறது நிழல் கிரகம் அப்படின்னு சொல்றோம். இதுல அசுப கிரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடியது இந்த சனி பகவானும் கூட. எல்லாருமே பாத்தீங்க அப்படின்னா இந்த ஒரு கிரகத்தை பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கிரகம் அப்படின்னா அது சனி பகவான் தான். அவர் வக்ரம் ஆனா என்ன பலனை கொடுப்பாரு அப்படிங்கிற விஷயம் இந்த 12 ராசிக்குமே நம்ம விரிவா பார்க்கலாம். அன்பான கும்பராசி அன்பர்களே, இந்த கும்பராசி அப்படின்னாலே பாத்தீங்க அப்படின்னா இந்த 12 ராசிலையும் ஆண் ராசி பெண் ராசி, ஆண் ராசி பெண் ராசி மாறி மாறி வரும். இதுல இது பாத்தீங்க அப்படின்னா ஆண் ராசி. இந்த ஆண் ராசி அப்படிங்கிறது உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான். மகர ராசிக்கும் கும்பராசிக்கும் ஒரே அதிபதி தான். இதே ஆண் ராசி வேற பெண் ராசி வேற. அப்ப அவங்களுடைய தன்மை இயல்பு எல்லாமே மாறும். இந்த கும்பராசியை பொறுத்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பாத சனி. சனியினுடைய தாக்கத்துல 25% சனியினுடைய தாக்கத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம். அப்ப இந்த சனி பகவான் பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதனும் உங்களுக்கு 12ஆம் இடமான மகர ராசியினுடைய அதிபதியும் சனி பகவான் தான். அந்த சனி பகவான் உங்களுக்காக 2ஆம் இடமான தனஸ்தானத்துல வக்ரம் பெறார். நல்ல ஒரு கவனமா பார்த்துக்கணும். இந்த தனஸ்தானம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா தனம் அப்படின்னா பணம், வாக்குஸ்தானமும் கூட. சம்பளத்துக்காகவோ இல்ல சம்பளத்துக்கு வேலை பார்க்கறதுக்காகவோ இல்ல வேலை பார்க்குற லேபர்கிட்ட பேசுறதோ பேச்சு வார்த்தை எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கணும், கரெக்டா இருக்கணும். இல்ல நம்ம ஒரு வார்த்தைகள் கூட பேசுறோம் வைக்கிறோம் விடுறோம் அப்படின்னா அது ஒரு பிரச்சனையா நிற்கும். அப்படிப்பட்ட இந்த ராசிநாதன் சனி பகவான் 2ஆம் இடத்துல வக்ரமாகிறதுங்கிறது ஒரு வகையில பலவீனம்னு சொல்லலாம். ஆனா அந்த ராசிநாதன் மீனராசியினுடைய ராசிநாதன் குரு பகவான் உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானமான 5ஆம் இடத்துக்கு போய் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய இடத்த 9ஆம் பார்வையா பாக்குறாரு. அது பிளஸ் பாயிண்ட். அப்ப பாத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு நமக்கு ஒரு மாற்றம், அதாவது ஒரு பலவீனம் இருக்கோ அதுக்கு பலமும் உண்டு. அப்போ ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா சமமா ஓடிக்கிட்டே இருக்கும், ஒரு சிலருக்கு ஹை ரேஞ்சில் போகும், ஒரு சிலருக்கு பாத்தீங்க அப்படின்னா லோ ரேஞ்சில் போகும். இந்த ஒரு 100 பேர் இருக்கோம் அப்படின்னா 100 பேர்த்துல 80% பாத்தீங்க அப்படின்னா கஷ்ட சூழ்நிலை இருக்காங்க அப்படின்னா சந்தோஷத்தை 20 பேர்னாலும் அனுபவிச்சுட்டே இருக்காங்க. அப்ப இதை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா உருவாகும், இல்லாம இருக்கவே இருக்காது. இவங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த கும்பராசி அப்படின்னாலே ஒரு தனக்கு அப்படிங்கிற ஒரு தன்மானத்தை எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர்கள்ல ஒருத்தர் இந்த கும்பராசி என்பவர். கோயில்ல இருக்கக்கூடிய கும்ப கலசம், அதனுடைய ராசியினுடைய சிம்பிள் பார்த்திருக்கீங்களா, கும்ப கலசம். அந்த கும்ப கலசத்துக்கு என்ன மரியாதை மதிப்பு எது இருக்குமோ ஒரு மனிதன் அப்படி எதிர்பார்த்து வாழக்கூடிய ஒரு நபர் இந்த கும்பராசி என்பர்கள்.
இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா குருவினுடைய பார்வை இருக்கு, சூரியனோட சேர்ந்து இருக்கு. சூரியனோட சேர்ந்து இருக்கிறதுனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கவர்மெண்ட் சார்ந்த விஷயங்களுக்குள்ள ஒரு நல்லது நடக்க வாய்ப்பு உண்டு ஒரு சிலருக்கு. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா குரு பார்த்தால் கோடி நன்மை. குரு வந்து பாத்தீங்க அப்படின்னா இயற்கையாகவே சுபர், அவர் நல்ல கிரகம். இப்ப சனி அப்படிங்கிறது வந்து இயற்கை பாபர், இயற்கை பாவி, கொடூர பாவினோட சொல்லலாம். அப்படிப்பட்ட கிரகங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல கிரகமும் இருக்கு, கெட்ட கிரகமும் இருக்கு. மனிதன்ல வந்து எல்லாரும் ஒரே மாதிரியா இருக்காங்க. ஆனால் எல்லாருக்குமே வந்து நல்ல விஷயம் நடக்கும், எல்லாருக்கும் கெட்ட விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. இந்த 12 ராசியில நம்ம சொல்லக்கூடிய பலனே பொது பலன் மட்டுமே. இதுல யாருக்கும் குறிப்பிட்டு சொல்லலை. அவரவருடைய விதி ஜாதகம் தான் அவரை முடிவு பண்ணணும். அவர் எப்படி டைப்பு, என்ன எப்படிப்பட்ட மனைவி கிடைக்கும், எப்படி பிள்ளைய பிறக்கும், எந்த உயரத்துக்கு போவாரு அப்படின்னு தீர்மானிக்கிறது அவருடைய கர்ம வினை தான், அவருடைய விதி ஜாதகம் தான். அப்போ இதை பொறுத்தளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த விதி ஜாதகத்தை இயக்கக்கூடியது யாரு, இந்த கர்மாவை இயக்கக்கூடியது யாரு, உங்களுடைய உடல்ல உயிரை நீடிக்க செய்யறது யாரு, சனி பகவான். 7.5 சனி காலங்கள்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு சரியான ஒரு பாடத்தை புகட்டக்கூடிய ஒரு நேர காலத்தை உருவாக்கி கொடுத்துருவார் சனி பகவான். அவர் ஹை லெவல்ல இருந்தாலும் லோ லெவல்ல இருந்தாலும் நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா சனினால நல்ல விஷயமும் நடக்குது. அவர் கெட்டவருன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி, உங்களுடைய லக்னம், லக்னாதிபதி எந்த ஸ்தானத்துல அவர் இருக்காரு, எப்படி நிலையில இருக்காரு, வக்ரம் பெறாம இருக்காரா, அஸ்தமனமாகாம இருக்காரா, இதெல்லாம் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு வகையில கண்டிப்பாக வெற்றிங்கிறது உண்டு. ஒரு சிலர் வந்து பாருங்க ஆரம்ப காலத்துல சின்ன பிள்ளையில இருந்து அந்த 30 வயசுக்குள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா படாத கஷ்டப்படுவாங்க. அந்த 30 வயசுல ஆரம்பிச்சதுல இருந்து 60 வயசுக்குள்ள அவருடைய வாழ்க்கையில எல்லா செட்டில்மெண்ட்டுமே ஆயிடுவாங்க. அப்ப அந்த செட்டில்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா சம்பாதிக்கிறது, வேலை கிடைக்கிறது, திருமணம் பண்றது, வண்டி வாகனங்கள் பண்றது, வீடு கட்டுறது, இது எல்லாமே அதுக்குள்ள அமைஞ்சிடும். ஆனா ஒரு சிலருக்கு 30 வயசுக்கு உள்ள வந்து பாத்தீங்க அப்படின்னா பெரிய லெவல்லே இருப்பாங்க. பாட்டம் தேடிய சொத்து இருக்கும், அப்பா தேடிய சொத்து இருக்கும். அந்த சொத்து மூலியமா அவருக்கு வந்து ஒரு பாக்கியஸ்தானம் இருக்கும், நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அப்ப இந்த சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாருக்கும் கெட்டவரும் கிடையாது, எல்லாருக்கும் நல்லவரும் கிடையாது. ஏற்ற தாழ்வுகள் அப்படிங்கிறது முன்பின் போயிட்டு வந்துகிட்டே தான் இருக்கும். இன்னைக்கு நிலைமையை சுட்டி காட்டி இன்னைக்கு நிலைமையை யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா ஒரு ஜாதகத்துல, விதி ஜாதகத்துல இன்னைக்கு நடப்பு தசாபுத்தி மட்டும்தான் அவருடைய வாழ்க்கையை இன்னைக்கு தீர்மானிக்கும். அப்படிப்பட்ட இந்த கும்பராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்துக்குள்ள அதிபதி மீனராசி அதிபதியும், உங்களுடைய 11ஆம் இடமான தனுசு ராசி அதிபதியும் குரு பகவான் 5ஆம் இடத்துல இருந்து முதல் பார்வையா வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசியை பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்த்துட்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்து உங்களுடைய 9ஆம் இடமான துலாம் ராசியை பார்க்குறாரு, உங்களுடைய 11ஆம் இடமான தனுசு ராசியும் பார்க்குறாரு. உங்களுடைய ராசியை பார்க்கறது அப்படிங்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை. 5ஆம் இடமான பூர்வ புண்ணியஸ்தானத்துல இருந்து பார்க்குறாரு. உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் கிடைக்கும், குலதெய்வ கோயில் கட்டுறதுக்கு வழி பிறக்கும். ஏன்னா இது வந்து கும்பராசி அப்படிங்கிறதுனால கோயில் கட்டுறதுக்கு வழி கிடைக்கும், கோயில்ல பூசாரித்தனம் பண்றதுக்கு வழி கிடைக்கும். அது இல்லாம வந்து பாத்தீங்க அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறது, வேலை கிடைக்கிறது, குழந்தை பேரு உண்டாகிறது. மெயினா வந்து பாத்தீங்க அப்படின்னா கரு குழந்தையே இல்லை, கரு உருவாகலைன்னா அந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கிறது, வேலை கிடைக்கிறது, கல்யாணம் பண்றது, இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் அமையுது. இந்த குரு பார்வைக்குள்ள எந்தெந்த கிரகங்கள் வருதோ, எந்தெந்த வீடு இருக்குல்ல அமையுதோ, எந்த ராசியில எந்த ராசி குரு பார்வைக்குள்ள அமையுதோ அதுக்கு கண்டிப்பாக நல்ல மாற்றம் உண்டு. இந்த சனியினுடைய தாக்கத்துல இந்த குரு பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய 9ஆம் இடத்தை பார்க்கிறாரு, அடுத்து பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறாரு. பாக்கியஸ்தானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த துலாம் வீட்டுல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்சம் பெறக்கூடிய இடம் அது. உங்களுடைய வாழ்க்கையில சனி பகவான் வந்து ஒரு பாதகம் இல்லாத இடத்துல சாதகமா இருக்கிறாரு அப்படின்னா அந்த தசாபுத்திகள் நடக்குது அப்படின்னா அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வக்ரமாகிறது மைனஸ் பாயிண்ட். ஆனா ஒரு வகையில அது ஒரு பிளஸ் பாயிண்டாகவும் அமையும், லக்ன ராசியை பொறுத்து தான் அமையும். அப்போ இதை பொறுத்தளவுக்கு உங்களுடைய இந்த 5ஆம் இடத்துல இருந்து பார்க்கக்கூடிய 9ஆம் இடத்தை பார்க்கறது அப்பா வழி சொத்துக்கள். அப்பா வழியில் சொத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் கடனில் வச்சுருந்தேன், அடகு வச்சுருந்தேன், மீட்டியாச்சு, இது நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டம். குரு பார்வைக்கில் இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மாற்றங்கள் உருவாகும், கஷ்ட சூழ்நிலைகள் விலகும்,
உடல் நல குறைபாடுகள் விலகும். கேன்சரு ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடிப்படையான ஒரு விஷயம் இருக்கு. இந்த மாதிரினா குரு அப்படிங்கிறது எல்லாத்துலேயும் நல்லவருன்னே நம்ம சொல்லவும் முடியாது. அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு விஷயத்துல ஒரு நோய்களை வளர்க்கக்கூடியவரும் அவர் தான். இப்போ கேன்சர் ஒருத்தருக்கு இருக்குன்னா அதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வளர்க்கக்கூடியது அவர் தான். குருவினுடைய காரகத்தில் வரக்கூடியதான் கேன்சர். அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தசாபத்திலேயும் நடக்குது. அதனால அவருடைய விதி ஜாதகத்தை முடிவு பண்ணக்கூடியது, அவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்கிறது விதி ஜாதகம் தான். அதனால அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்குங்க. நம்ம சொல்லக்கூடிய பலன் ஒருத்தருக்கு வந்து 50% பொருந்தலாம், 20% பொருந்தலாம், 100% பொருந்தலாம். பொது பலனாத்தான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய 11ஆம் இடமான லாபஸ்தானத்தையும் குரு பகவான் அவருடைய 11ஆம் இடம் ஆட்சி வீட்டை பார்க்குறாரு. அதனால அது ஒரு பெரிய விஷயம்னே சொல்லலாம் உங்களுக்கு. இந்த 11ஆம் இடம் அப்படிங்கிறது லாபஸ்தானம், இளைய தாரம், மூத்த சகோதரம், இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு விஷயம். திருமணம் ஆகி எனக்கு பிரிவினையில் இருக்கேன், டைவர்ஸில் இருக்கேன், எனக்கு 2வது திருமணம் நடக்குமா, இந்த கேள்வி கேட்குறவங்களுக்கெல்லாம் இது ஒரு வரப்பிரசாதம். இந்த கும்பராசி நேயர்கள் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் வியாழன் நோக்கம் உண்டு. திருமணம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக கைகூடும். இது பெரிய விஷயம். இந்த சனி பகவான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாசத்துக்கு வக்ரமாகிறார். 135 நாள். 135 நாளையில இந்த 2ஆம் இடம் வக்ரமாகிறதுனால கணவன் மனைவியா இருந்தால் நிதானமாக ஒருவர் விட்டு கொடுத்து வாழ்வது ரொம்ப சிறப்பு. இல்லை அப்படின்னா அதில் ஏதாவது ஒரு குழப்படிகள் வரும். அதை அவரவருடைய தகுதிக்கு தகுந்தால் சால்வ் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். உங்களுடைய 4ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன் ஆட்சி பலத்தில் இருக்காரு. சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசியிலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ராகு இருக்காரு. ராகு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்நியர் தேசம், வெளியூர் போகிறது, வெளிநாடு போகிறது, இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய ஜென்மத்திலே வந்து ராகு இருக்கிறதுனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்சிமம் இந்த ராகு இருக்கையில் குழந்தை பிறக்குன்னு வச்சுக்கோங்க, அது சர்ப்ப தோஷம்னு சொல்லுவோம். அதாவது ராகு அப்படின்னா கரு நாகம்னு அர்த்தம், கேது அப்படின்னா செந்நாகம்னு அர்த்தம். அப்போ இந்த பாம்பு தோஷம்னு சொல்றதுக்கான காரணம் அதுதான். உடலும் உயிரும் தலையின்ன உடல் வேறு தலை வேறு ரெண்டும் ஒன்று தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது. அதனால 7க்கு 7 தான் அது அமையும். அவங்களுக்குன்னு சொந்த வீடு எதுவும் கிடையாது. எந்த வீட்டில் போய் அமைகிறாங்களோ அந்த வீடு தான் பெயர்ச்சி அப்போ அவங்களுடைய சொந்த வீடு. எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கத்தையும் எடுத்து செய்யக்கூடிய தகுதி அவங்களுக்கு உண்டு. அப்போ இதை பொறுத்தளவுக்கு இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய ராகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லதைத்தான் செய்யும், தவிர கெடுதல்கள் பண்ண வாய்ப்பு இல்லை. இந்த முதல்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவிட்ட நட்சத்திரம் இருக்கு. அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு செவ்வாயினுடைய ஆதிக்கத்தில் உள்ளவங்க. செவ்வாய் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பலம் பொருந்திய கிரகம். இந்த பலசாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டாக்டராக இருக்கிறது, அறுவை சிகிச்சை டாக்டராக இருக்கிறது, இது எல்லாமே நிறைய விஷயங்கள் இருக்கு. கத்தி எடுத்து கறி வெட்டுறது, கத்தி எடுத்து கொலை பண்ணுறவன், கொள்ளையடிக்கிறவன், இவன் எல்லாம் செவ்வாயுடைய அனுகிரகம் தான். அதுவுமே அதனால தான் பாவக்கிரகம்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ ஒவ்வொரு வகையிலையும் ஒவ்வொருத்தர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வகையில இந்த கர்மாவில் நீ இப்படித்தான் பிறக்கணும், இந்த வேலை தான் செய்யணும்னு தீர்மானிக்கப்பட்டுத்தான் கர்ம வினைக்கு உள்பட்டு நடக்குது. அப்போ இந்த போன ஜென்மத்தில் நம்ம என்ன பிறப்பு எடுத்தோம் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரிய போறதில்லை, தெரியாது. இந்த ஜென்மத்தில் எடுத்த பிறப்புல எடுத்த பிறவியில நம்ம இப்படித்தான் வாழணும்னு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம் 80% இருக்கு. 20% நாம என்ன பாவ புண்ணியம் செய்யறோமோ அதுக்கு தகுந்த வாழ்க்கையில மாற்றங்கள் முன்னேற்றங்கள் இருந்தே தீரும். இதுதான் இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்கு உண்டான ஒரு விஷயம். அடுத்து சதய நட்சத்திரம். சதயம் அப்படிங்கிறது ராகுடைய நட்சத்திரம். ராகு அப்படின்னாலே பிரம்மாண்டம்னு அர்த்தம். ராகு போல கொடுப்பார் இல்லை, கேள்விப்பட்டிருக்கோமா? கேதை போல் கெடுப்பார் இல்லை. ராகு அள்ளி அள்ளி கொடுப்பார். ஏதோ ஒரு வகையில லாட்டி சீட்டு அந்த மாதிரி கொடுப்பார். எப்படி வந்துச்சோ அதே மாதிரி ஒரு வழியில போயிடும். அதனால ஒரு சில கவனங்கள் அப்படிங்கிறது எல்லாருக்கும் போறதில்லை. ஒரு சில கவனங்கள்ங்கிறது கண்டிப்பா தேவை. எனக்கு ராகு தசை ஓடிச்சு, ராகு புத்தி ஓடிச்சு, நல்லா தான் அள்ளி கொடுத்தார் அப்படின்னு சொல்றது பெரிய விஷயம். நிறைய பேருக்கு அந்த ஒரு விஷயங்கள் நடக்கும். அப்போ இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 4.5 மாசத்துக்குமே உண்டு. அடுத்து பூரட்டாதி நட்சத்திரம். பூரட்டாதி நட்சத்திரங்கிறது குரு பகவானுடைய நட்சத்திரம். குரு பகவான் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறதுனால இந்த வருடம் அமைப்பு அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல மாற்றத்தையே உருவாக்கும். வாழ்க்கையில
பட்ட கஷ்டங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மாற்றத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டமாக அமையுது இந்த பூரட்டாதி நட்சத்திரமுமே. இந்த அவிட்டம், சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ராசிக்குமே 9 பாதங்கள் இருக்கு. இந்த 9 பாதங்களா இருந்தாலும் 3 நட்சத்திரம் அப்படிங்கிறது எப்படியோ வந்து இந்த 3 நட்சத்திரமுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்குன்னே சொல்லலாம் இந்த கும்பராசிக்கு. நன்றி, வணக்கம்.